வணக்கம் சார். என்ன பாக்கணும்னு சொன்னீங்களாம்ல? ஆமா சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். என்ன விஷயம்? நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். 6 மாசத்துக்கு முன்னால ஒருத்தர் வந்து கிணறு வெட்டுறதுக்கு லோன் வாங்கி தரேன் வான்னு கூட்டி போனேன். நான் அவன் கூட லோன் ஆபீஸுக்கு போனேன். ஒரு 60,000 ரூபாய் ஓகே பண்ணி கையில கொடுத்தாங்க. கூடவே இவ்வளவு லென்த்ல ஒரு லிஸ்ட் ஒண்ணு கொடுத்தாங்க சார். என்ன லிஸ்ட்? பேங்க் மேனேஜர் இருந்து ஆபீஸ் பீன் வரைக்கும் யாராருக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணுங்கிற லிஸ்ட். எவ்வளவு தெரியுமா? 45,000 ரூபாய். 60,000 ரூபாய் 45,000 ரூபாய் லஞ்சமா புடிங்கிட்டு மிச்சம் 15,000 ரூபாய் கையில கொடுத்தாங்க. மத்திய நாள் தீபாவளி வேற. அன்னைக்கு துணிமணி பலகாரம்னு கொஞ்சம் செலவாயிருச்சு. அது போக பக்கத்து லாட்ஜ்ல ரூம்ப போட்டு லைட்டா கொஞ்சம் போக்குவரத்துமா வேற இருந்துட்டு 15,000 க்ளோஸ். கிணறு வெட்டல. 1 மாசம் கழிச்சு வெட்டின கிணற பார்வையற்காக கவர்மெண்ட்ல இருந்து ஆபீசர் வர்றாருன்னு ஒரு போன் வந்துச்சு. நம்ம தான் கிணற வெட்டலையே, அவர் வந்து என்னத்த பார்வை இறது. இந்த உண்மையை அந்த ஆபீசர்ட்ட சொல்லிடலாம்னு ஒரு வாடகை சைக்கிள் நானே அவர் வீட்டுக்கு போனேன். அவரோ புது ஆபீசர். தம்பி நான் டெல்லி பெறப்பட்டேன், உன்கிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடையாது, ஷார்ட்டா ஒரு ரூட்டை சொல்றேன் கேட்டுக்கேன்னாரு. என்ன சொன்னாரு? தம்பி நீ கிணறு வெட்டிட்ட, அதை 2 நாள பாத்துட்டேன் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்ல என் கையெழுத்த போட்டு தர்றேன், எனக்கு ஒரு 2,000 ரூபாய் கை செலவு கொடுன்னு கேட்டேன். நான் அவனுக்கு லஞ்சத்தை கொடுத்துட்டு அந்த பேப்பரை வாங்கி வீட்டுல கொண்டு பத்திரமா மறைச்சு வச்சிருக்கேன். இப்ப என்னடான்னா, ஏண்டா நீ கிணறு வெட்ட லோனை வாங்கிட்டு இன்ன வரைக்கும் டியூ கட்ட மாட்டேங்கிற, உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன்னு இன்னொருத்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன் சார். சரி இப்ப என்ன பண்ணலாம்? அப்படி கேளுங்க. கிணற நீ வெட்டிட்ட, அதை 2 நாள பாத்துட்டு அந்த ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்கான்ல, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த காதை கொஞ்சம் கொடுங்க. வாங்க. என்ன சொல்ற? இதத்தான் நான் பண்ண போறேன். இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா நீங்க அப்படி ஸ்டடியா நின்று வாதாடும். அதுக்கு தான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மேட்டர் சொல்லிட்டு போறான்னு வந்தேன். இந்தாங்க 1000 ரூபாய். இப்ப நான் நேரம் அங்கதான் போறேன், என்ன ஃபாலோ பண்ணிக்க. கொடுத்த லோனை திருப்பி பிடிங்கிட்டு நோட்டீஸ் ஆடி அனுப்புறீங்க. ஐயா என் கிணத்த காணோம், என் கிணத்த காணோம், ஐயா என் கிணற காணோம், ஐயா என் கிணற காணோம், ஐயா ஐயா என் கிணற காணோம். ஏய் என்ன இங்க இருக்கேன், இங்க வாடா. இருக்கீங்களா? ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா. என்ன பிரச்சனை? என் கிணற காணோங்க. கிணத்த காணோமா? ஏல தெளிவா சொல்லு. கிணத்த காணோமா இல்ல கிணத்து பக்கத்துல இருந்த பம்பு செட்ட காணோமா? சத்தியமா கிணத்த தான் காணோம். மரியாதையா வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க, இல்லனா எல்லாரும் உள்ள வச்சிருவேன். வாங்க வேமா வாங்க 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 வாங்க. ஐயா ஸ்டாப் 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 சார். இதான் சார் ஸ்பாட். வாங்க 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 சார். இதான் சார் இருந்துச்சு. வட்ட கிணறு சார், வட்ட கிணறு. அது வட்டாத கிணறு 80 அடி ஆழத்துல இருந்துச்சு சார். இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு. அதை எடுத்துட்டு பண மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க சார். இந்த ஏரியாவிலே வட்டாத கிணறு என் கிணறு தான் சார். இந்த கிணறை வச்சு நான் என்னென்ன விலையை வச்சு தெரியுமா? இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, நடுவுல ஒரு 1000 அடி நீளத்துக்கு வாய்க்கா, இந்த பக்கம் 500 கொய்யா மரம் சார். அம்புட்டியே ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சார். சரி அதுக்கு போனாலும் பரவாயில்ல, கிணத்த ஆட்டையை போட்டு வகுத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்களே. இங்க பாருங்க, அந்த தெரியுது பாருங்க ஒரு ஊரு. அந்த ஊருக்காரன் பூரா இந்த கிணத்துல தான் சார் வந்து தண்ணி எடுத்துட்டு போவான். அந்த அளவுக்கு அம்புட்டு பேருக்கு பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கேன் சார் நான். என்ன அழுக? என்னால முடியலடா. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? என் கதையை கேட்டு நீங்களே பிம்மி பிம்மி அழுறீங்க பாரு. நான் அதுக்கு அழலடா. வேற எத்தனையோ கேஸ் அட்டன் பண்ணிருக்கேன். வாழ்க்கையில இப்படி ஒரு கேஸ் நான் அட்டன் பண்ணவே இல்லடா. கிணற காணோம்னு ஒரு கேஸ் ஆடா. அதாண்டி கேஸ். போதும்டா. என்ன ட்ரெஸ் கலட்டுறா? ஒருவேளை இதை கிணறு தோண்ட போறானோ? ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிருக்கார். ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏன் சார்? எதுடா சின்ன பிரச்சனை? ஒரு கிணறு காணாம போற சின்ன பிரச்சனையா? இன்னைக்கு கிணத்தை காணலம்ப, கொஞ்ச நாள் கழிச்சு ஆத்த காணலம்ப, அப்புறம் ஊரை காணலம்ப, அப்புறம் உன்னையே காணலன்னு யார்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்படா? நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சா? 5 லட்சம் கொடுத்து வேலை சேர்ந்தேன். எத்தனை அதிகாரி வேலையை விட்டு போனாலும் எனக்கு கவலை இல்ல. காணா போன கிணறு திருப்பி வாங்காம நான் விட மாட்டேன். என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குடா. லஞ்சமா வாங்குறீங்க சுப்பு.